உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த மாதிரி ஒரு 1000 பிரஸ் மீட் 1000 பேரை பேட்டி எடுத்திருப்பீங்க. எப்படி சார் படத்தை நாங்க எங்களை ப்ரூவ் பண்ண முடியும்? படம் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா தயாரிப்பாளர் எப்படி என்ன நம்புவார்? ஒரு 2 கோடி 3 கோடி எப்படி என்ன நம்பி செலவு பண்ணுவாரு? என்ன நம்பி எப்படி ஆக்டர்ஸ் வருவாங்க? சரி நான் படம் முடிச்சிட்டேன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாங்கவே மாட்டேன்றாங்க சார். நிறைய படம் என்னுடைய சர்க்கிள்ல நிக்குது, பிசினஸ் ஆகாம. சாருடைய படம் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தயாரிப்பாளர்கள் முன் வந்தும் வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வரலன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தானே. 2 நாள், இப்ப இந்த 2 நாளைக்கு இந்த 3 மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார், சின்ன பட்ஜெட். அப்ப சார் எதுக்கு மெயினா ஒத்துக்கிட்டாருன்னா சின்ன பட்ஜெட் பிரைமரியா ஓகே இதுக்குள்ள பண்ண முடியுமா? என்ன நடந்தாலும் அந்த 2 நாளுக்குள்ள தானே. நான் எதுவுமே ரிஹர்சல் பண்ணல, எனக்கு பட்ஜெட் ஆகும். எல்லாமே ஆன் ஸ்பாட்ல பண்றேன், எடிட்டா இருக்கட்டும், கேமரா எல்லாமே அன்னைக்கு தான் எடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி சார், எவ்வளவு பெரிய ஆரி அலெக்ஸா கேமரா ரெட்டு என்ன எடுத்துட்டு வந்தாலும் 2 நாள் தானே எங்களுக்கு செலவே. ஸோ அந்த செலவுக்குள்ள என்ன நான் நிரூபிக்கணும்ன்ற எடுத்த முயற்சி சார். இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கணும்னா போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன 48 ஹவர்ஸ்ல இறங்கிட்டீங்க, அதே போல அதிக பணம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டுல ஈடின்னு ஒன்று சுத்திட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, ட்ரைனிங் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன், நான் என் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன். ரெண்டாவது இதெல்லாம் புது முயற்சி. சும்மா நம்ம எதுவுமே கால் எடுத்து வைக்காம நம்ம வந்து சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத விட ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆமாம், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்கு. பாலா சார் மைக் வாங்கி கண்டிப்பாக. ஆனால் ஒரு முயற்சி, என் 2 படமும் வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணேன். ஓன் ரிலீஸ்லேயும் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. பட் இருப்பினும் வந்து இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு இது ஒரு பேசப்படுமா இருக்குமானா 48 மணி நேரத்தை பண்ணியிருக்காங்க. நோபல் வேர்ல்டு ரெக்கார்டும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்காவது இருக்கும். அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்காவது அட்லீஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான பயணம் இருக்கலாமே யோசிக்கிறேன். ப்ரொடியூசர் சார், இப்போ என்னன்னா 2 நாள் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதனால தான் நீங்கள் ஒத்துக்குனீங்களா? பணம் கம்மியாக இருக்குது, சரி அது இல்லாமல் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூ கம்மி, நம்ம பண்ணி நம்மளை ஹீரோ வச்சு பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணீங்களா? இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரீசனபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இது கண்டிப்பாக இது வந்து நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி 30-40 முடிக்க முடியும். இதுக்கும் ரீசனபிளான காஸ்ட் இருக்குது. இதுக்கும் கண்டிப்பாக இதில் கேமரா ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும், சேலரி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி 3 மாதம் வந்து செலவுகள் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், பீப்புள் எல்லாரையும் போய் பார்க்குறதாகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து இதுக்கான காஸ்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக எனக்கு இருக்க பேஷன் ஒன்று, நான் நடிக்கணுன்ற பேஷன் ஒன்று இருக்குதான், அது அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் அதுக்காக கிடையாது. பட் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 2 டேரக்டர் வந்து பார்த்துருக்காங்க, என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காங்க, ஸ்கிரிப்ட் பெரிய டேரக்டர் வந்திருக்காங்க, அவங்களோட பட்ஜெட்டும் கொஞ்சம் காஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பான எடுத்து வச்சுட்டு வரோம். இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னும் போது இது எனக்கான ஒரு ரொம்ப ஆவல் ஜாஸ்தி தோணுச்சு, ஒரு இன்குவசிட்டிவ்னஸ் தோணுச்சு, ஒரு ஆர்வம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். டேரக்டர் சார், சார் இப்போ வந்து ஒரு நாள் ஷெட்யூல் எடுக்கனாவே காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி ஆகணும், அதில் ஒரு பாட்டு வேறு இருக்குது, சரிங்களா? உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றுவீங்களா இல்லை ஒன் டே ஸ்டோரியா? அது என்ன அது? ஸோ ஸ்டோரி வந்து நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டாக நல்லா சொல்ல முடியும். நாங்கள் ஒழுங்காக பண்ணோம்னா, கரெக்டாக என் மைண்டில் இருக்கிறத வெளியே கொண்டு வந்தோம்னா இது ஒரு புது ஸ்டோரியாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டோரி அங்கங்கே ட்ராவல் ஆகும். நான் லீனியர் தான் பண்ணுறேன். நான் லீனியர் எப்படிங்க கொண்டு வர முடியும்னா, என்னுடைய பலமே நான் லீனியர் சப்ஜெக்ட் தான். நான் நார்மலாக சார் சொல்லும்போது கூட சொன்னார், நார்மல் சப்ஜெக்ட் நான் எனக்கு எடுக்க பிடிக்கல. ஹாரர், அதில் சாங் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி தான் வச்சுருக்கோம், பெருசாக அதில் டூயட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கதைக்கு ஹீரோயின்ஸ், கதைக்கு ஹீரோயின் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த மொத்த ட்ராவலும் போகும். அதனால காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பிளான் செகண்ட் ஹாஃபில் சார். சார் டைரக்டர் சார், அது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் பார்த்துட்டேன், ஏஆர் ரஹ்மான் மட்டும் மீட் பண்ணல அப்படின்னீங்க. ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கமல் சிங்கா அந்த ஒரு சிங்கை கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம ஊர் உணர்வு அந்த மியூசிக்லாம் எப்படி கொண்டு வர, ஒரு மெட்ராஸ்லேயே இருந்தவரா? ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் உங்களுக்கு ஒத்து வரலையா? இப்படி ஒரு சாதனை பண்ணுறப்போ ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி தானே அது? சார் இதுவே ஒரு பப்ளிசிட்டி தான். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இப்போ நீங்கள் நண்பர் கேட்டார், நான் அதுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இதை நான் சரியாக பண்ணேன்னா இது பிஸ்னஸ் ஆகும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. இதை நான் ஒழுங்காக பண்ணேன்னா, என்னோட எங்கள் டீமும் பண்ணேன்னா இதை நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். இதை நான் வந்து நார்மல் மூவியை ஒரு மிட் சைஸ் பட்ஜெட்டில் கொண்டு போய் கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன்னா இதே 101 படம் நிற்குது, 102 எனக்கு வந்திருக்கும். எனக்கு அடையாளம் இல்லை. இன்னைக்கு இது எனக்கு அடையாளமாக இருக்குது. இது பிஸ்னஸும் ஆகும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ரிட்டர்ன், அந்த கமிட்மெண்ட் தான் நான் கொடுத்தேன். இது ஒன்று சார். ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் பற்றி கேட்டீங்க. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது புதிய இசையமைப்பாளர்கள் வந்து பழைய இசையமைப்பாளர்கள் பண்ணலாம். இங்கே நான் சொன்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார்.
நான் அவங்கள என்னால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை. இந்த விஷயத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வரதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல, என்னை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கல. அப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. நான் சொன்னதை வந்து கேட்டுட்டு இங்கே இருக்கிற மொத்த டீம், எங்கள் மேடையில் இருக்கிற மொத்த டீம் நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பயர் ஆனாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, பண்ணலாமா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன கூட்டம் சார். என்னை உதாசீனப்படுத்தவங்களை எப்படி நான் திரும்பி பார்க்க முடியும் சார்? ஆர்டிஸ்டுக்கு வந்து ரிஹர்சல் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இல்ல அங்கேயே தான் சார் பண்ண போறோம். மியூசிக் வந்து சார் 2-3 விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு மியூசிக் நீங்க வாங்கிட்டு கூட பண்ணலாம், நீங்க அதுக்கு மேல பண்ணலாம். அந்த மாதிரி சில பிளான்ஸ்லாம் எங்களுக்கு இருக்கு. சார் ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க. ஆர்டிஸ்டுக்கு ரிஹர்சல் கொடுக்கலன்னு சொன்னீங்க. வாட் அபவுட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்? ஏன்னா அது கரெக்டா திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நல்ல கேள்வி சார். நான் இந்த கேள்வியை வந்து கண்டிப்பா யாராவது கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கேட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னுடைய நான் தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கும் பொழுது இங்க இருக்கிற சில பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன். என் கிளைண்ட்ஸ் அவர்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ், அவங்களாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் தான். நண்பர்கள், அவங்கள அப்படியே நண்பர்களா மாதிரி வந்தாங்க. இந்த பர்டிகுலர் நாங்க பண்ண போற வீடு வந்து இட் இஸ் நாட் அ சினிமா செட். சினிமா செட்டை நான் எடுத்தேன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம். நான் எடுத்து முதல் நாள் சினிமா செட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சாவி கையில வரும், ஆர்ட் போயிட்டு எல்லா ப்ராப்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. இங்க சினிமா செட்டே கிடையாது. லைவா வாடகை ஒருத்தருடைய வீடு, என் கிளைண்டோடைய வீடு. அந்த கிளைண்டோட வீடு சாரை கூட்டு போய் பேசும்போது அவங்களுக்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்களுடைய சன்னும் அவங்க மருமகளும் வாடற இடம் அது, அந்த வீடு. யோசிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம், இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க, எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு, பண்ணலான்ட்டு ஒரு வாடகை வீட்டுல போகும்போது எனக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்குன்னா எதையுமே செட் பண்ண போறது கிடையாது. எனக்கு அந்த லுக்கு வேணும். ஒரு டவல் அங்க கிடக்கணும், அங்கங்க அது கலைஞ்சு கிடக்குற லுக் வேணும். நான் எதையுமே போய் இன்னும் சொல்ல போனா ஆர்ட்னு இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சார் வணக்கம். இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கான்ஃபிடன்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நன்றி சார். ஆனா உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ட் உங்களை நம்பி உங்க கூட இருக்கிற பல பேருக்கு இல்லையே சார். சார் இல்லாம இருக்கிறது நல்லது சார் இன்னைக்கு. ஏன்னா முயற்சி வரும்போது பொய் சொல்லி ஏமாத்தி ஒருத்தரை நான் கூட்டிட்டு வரல. நடக்கிறது நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னேன், நான் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒருத்தர்கிட்டையும் சாருக்குமே அன்னைக்கு வந்து சாரும் நானும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இதே கேள்வியை சார் கேட்டாரு, முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்புறேன் சார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருக்கு நீங்க சொன்னது, யதார்த்தமா பேசுறீங்க அப்படின்னாரு. முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். யாருக்கும் இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னும் போது யாருமே தெரியாது, நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதற்கான விட இன்னும் 2 நாள்ல கிடைக்கும் சார். சார் 3 மாசமா உங்க கூட பயணிக்கிற அவங்களே உங்களை அந்த கான்ஃபிடன்ட் இல்லாத போது 48 ஹவர்ஸ்ல நீங்க படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கள் நாங்க எப்படி நம்புறது சார்? சார் நல்ல கேள்வி சார். ஆனா நம்பணும் சார், ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. எடுத்துருவீங்களா சார்? பண்ணலாம் சார். சார் ஃபைனலா இருக்கு சார். இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். இந்த படம் வந்து டோட்டலாவே 48 ஹவர்ஸ்ல பண்றேன்னு இருக்கீங்க. பட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. ஹவு டு யூ கிளைம் இட் 48 ஹவர்ஸ்ல பண்றேன்ட்டு? அதே மாதிரி ஒரு சாங்கும் இருக்குன்றீங்க. அப்ப அது 2 சாங், அந்த சாங்கும் சரி கதையும் சரி அந்த 48 ஹவர்ஸ் முன்னாலே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எப்படி ஹவு டு யூ கிளைம் இட் டன் வித்தின் 48 ஹவர்ஸ்? சார் 48 ஹவர்ஸ்ல சாங் இன்னும் ரெக்கார்டே ஆகலையே. இல்ல சார், நீங்க அதுக்கான லிரிக் எழுதுறீங்க, கதையை எழுதுறீங்கன்னா ஒரு கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு அந்த 48 ஹவர்ஸ் முன்னாலே. லிரிக் எழுதிட்டீங்க. நான் அதுதான் சொல்லுவேன் சார். லிரிக்ஸும் எழுதல. நான் சொன்னதை திருப்பி ரீஃப்ரேம் பண்ணி சொல்றேன். நாளைக்கு தான் அதெல்லாம் நடக்க போகுது. ஒருவேளை அதுல நடக்க முடியலன்னா சாங் இருக்காது. நான் அதை கேள்வியா தான் விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். 2வது ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்கும் போது எப்படி கேட்டோம்னா ரைட்டிங்ல எதுவும் எடுத்துட்டு வர போறது கிடையாது. பட் ஸ்கிரிப்டே எல்லாம் நாங்க உட்காந்து போய் பண்ணேன் அப்படின்னா அது நல்லாவே தெரியும், அது போய் தான் சொல்றேன் அப்படின்னு தெரியும். மைண்ட்ல ஸ்கிரிப்ட் இருக்கு, இன்ச்சு பை இன்ச்சா இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்னுடைய டயலாக்ஸ் உள்பட எல்லாமே மைண்ட்ல இருக்கு. நாளைக்கு நாங்க பண்ண போறது ஸ்கிரிப்டே இல்லாம போக போறோம். நிறைய டைரக்டர்ஸ் அப்படி போய் நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க, சாதிச்சிருக்காங்க. என்னால முடியுமா அப்படின்றது இன்னும் 2 நாள்ல தெரியும். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ சார். ஆமா சார், நடிக்கல சார், யாரும் நடிக்கல சார். தைரியம் வரும் சார், ஆனா அது சப்ஜெக்ட் அதுதான். பேய் மாதிரி சில எல்லாம் வரும், ஆனா அது எல்லாமே அது என்னன்றது சார். ஓகே சார், ரொம்ப நன்றி. பொறுமையா இருந்து அனைவரும் ஒரு 2 நிமிஷம் சார். ஹீரோயினுடைய 2 ஹீரோயினுக்கும் ஒரே நாள் ஒரே டைம்ல பிறந்தவர்களும் ஒரு முதற்கண்ணா பார்த்தா நான் ஒரு ஊடகவியலன் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஒரு 2 தொலைக்காட்சியில நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு தொலைக்காட்சியில இன்டர்வியூ எடுக்கிற பொசிஷன் தான் என்னுடைய வேலையை. நான் தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இன்டர்வியூவர், டைரக்டர் அந்த ப்ரோக்ராம்.
ஸோ முதல் முறையா உங்க எல்லாரும் முன்னாடி நான் நிற்கும் பொழுது நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் கேள்வி கேட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் என்னுடைய முன்னாடி நிற்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அத்தனை மீடியா மற்றும் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்து எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் சேர்க்க போறீங்க. நம்பிக்கை இருக்கு, பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஷார்ட்டா எப்படி இது ஆரம்பிச்சோம், என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட். இது பாக்குறதுக்கு ஒரு 2 நாள்ல பண்ண மாதிரி தெரியும். 1 வருட காலம் இந்த உழைப்பை போட்டிருக்கோம். அந்த 1 வருட காலம் இந்த லாஸ்ட் ஒரு 3 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையா உழைச்சிருக்கோம். தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமால அப்படின்னா, நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளியே வந்திருக்கு, வராம போயிருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனா ஒரு படத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 10 நாள் ஷூட் போறோம், ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்றோம், நம்ம கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். ஒரு 5 நாள் ஒரு சாங் ஷூட் போறோம், ஒரு சாங்கோட ஃபுட்டேஜ் இருக்கும், இல்லை சாங் ரெக்கார்டிங் சாங் அது கையில இருக்கும். ஒரு 3 மாத காலம் நிறைய செலவாகுது. கேட்கும் போதெல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது எவ்வளவு சிரமப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாரு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராஜெக்ட்ல அவர் மனைவி திருமதி கமலகுமாரி அவர்கள், அவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட சேர்க்கும்போது சொல்லும்போது ஒரு 4 வருஷம் முன்னாடி அவரை நான் முதல் முறை பார்த்தேன். அப்போ வேற ஒரு கதையோட போய் அவரை நான் சந்திக்கிறேன். சரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கதையை பொறுமையா கேட்டாரு. கேட்டுட்டு நான் இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ண போறேன். முதல் தூவல் படம் பண்ணாங்க. தூவல் படத்துடைய முதல்ல போய் பேசுறேன், தூவல் படம் ஆரம்பிக்கிற இடத்துல போய் பேசுறேன் நான். இப்ப நான் கமிட் ஆயிட்டேன் சார், சாரி, முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அந்த முடிச்சுட்டு பார்க்கலான்றதுக்குள்ள கட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணா ஒரு 4 வருடம் ஓடி போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் நண்பர்கள் சர்க்கிள்ல. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்க்கும்பொழுது இந்த விஷயத்த சொன்னேன். ஒரு 48 மணி நேரம் சார் இதை பண்ணலாம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிச்சாரு. ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னாரு. வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினாரு, சாரும் மேடமும் இருந்தாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையில இருந்து பேசணும். என்ன பட்ஜெட் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன். இல்லைங்க இதுக்குள்ள பண்ண முடியுமா? பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊக்கம் கொடுத்து, பணம் கொடுத்து, எல்லாமே கொடுத்துருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா எங்க என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ற இடத்துல இல்லை நீங்க பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார். ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை சார், நாங்கள் யாருமே இல்லை. அது நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த 1 வருட காலம் பயணம், 1 வருடம் 3 மாதம் முன்னாடி சார் கமிட் ஆனாரு. அப்போ 1 வருஷமா எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உண்மையாவே என்னோட கை காசு போட்டு நிறைய பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? அப்படி ரிசர்ச் பண்ணோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம். 48 மணி நேரம் ஒரு படம் எடுக்க முடியவே முடியாது. இன்னைக்கு நான் இங்க இருந்து சொல்றேன், சாத்தியக்கூறுகள் இல்லை, நியர்லி இம்பாசிபிள். இது அப்ப எப்படிடா பண்ண போற கேள்வி வரலாம். அதுக்கான ரிசர்ச் பண்ணிருக்கோம். தனிப்பட்ட முறையில சினிமா துறையில இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கேன், சர்டிஃபை ஆயிருக்கேன். மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன். கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன், எடிட்டிங் படிச்சிருக்கேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன், ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நிறைய கடவுள் இறைவன்றது நான் சொல்றது இறைசக்தி, மேல இருக்கிற ஒரு இறைசக்தி, அதுக்கு உருவம் கொடுக்கல. அந்த இறைசக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு. கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன். நிறைய பேர், அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு 2000லேருந்து 2005க்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டரையும் பார்த்துட்டேன். ரகுமான் சார் மட்டும் பார்க்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்படிதான் ஒரு பாடலாசிரியரா வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள வந்தேன், வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சேன், நல்ல பாட்டு பாடின லக்ஷ்மி சுதிக்கெல்லாம் பாடி இருக்கேன். ஒரு கட்டத்துல பேஸ் வாய்ஸா மாறிடுச்சு. கூப்பிட்டு தம்பி இல்ல வாய்ஸ் சரியில்லை அப்படின்னாங்க. அங்க இருந்து ரேப் கத்துக்கிட்டேன். பாடணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ ரேப் சிங்கரா கொஞ்ச காலம் அதுல இருந்தேன். என்னுடைய அந்த பிக் ஐ அப்படின்ற அந்த ஒரு அடைமொழி பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய ரேப் ஹிப்ஹாப்ல வந்த ஒரு அடைமொழி அது. ஸோ அங்கிருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு வரும்போது நிறைய படங்கள் என்ன பண்றதுன்னே ஒரு கன்ஃபியூஷன். மீடியாக்குள்ள வந்துட்டேன், ஐடில இருந்தேன், 2010 வரைக்கும் ஐடில இருந்தேன். ரிசைன் பண்ணிட்டு பக்கம் வந்தாச்சு, குழப்பமா இருந்தது. சரி முதல்ல சர்டிஃபை பண்ணிப்போம், நம்மள நாமே தயார் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, இது மாதிரி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பேசிக்ஸ் தாண்டி. இப்போ ஒரு டைரக்டர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பேசிக் லெவல்ல சொல்ல முடியும், எனக்கு இந்த ஷாட் வேணும். இப்போ டெக்னிக்கலா பேசணும்னா கேமராமேன் கிட்ட எனக்கு ஒரு மிட் வைங்க, லாங் வைங்க, அதுதான் எங்களால சொல்ல முடியும்.
பட் அதை தாண்டி உள்ள வந்து என்ன ஃப்ரேம் நீங்க பண்ண போறீங்க, ஃப்ரேமிங் எப்படி இருக்க போகுது, லைட்டிங் எப்படி இருக்க போகுது, இதெல்லாமே கொஞ்சம் இன்டெப்தா நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஐடியா கேதர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒரு வருட காலம் ஆச்சு. இந்த ஒரு காலம் ஒரு துறையா போய் அவங்க கிட்ட பேசி, இன்னும் சொல்ல போனா இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை சிரிப்பா எடுத்துக்கிறேன். அது 3 நாள் கழிச்சு ரிசல்ட் பார்க்கும்போது மற்றவங்க சிரிப்பாங்க. 3 ஒளிப்பதிவாளர்கள் இந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. 4 எடிட்டர்ஸ் இந்த படத்துல வந்து கமிட் ஆயிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. வந்தாங்க போனாங்க. அதனாலதான் நண்பர் சொல்றாரு, 1 மாசம் முன்னாடி நான் பார்த்தேன்னா, அவர் போறாரு, இவர் வராரு. ஸோ இந்த ஒரு மேடையை இன்னைக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, நியர்லி இம்பாசிபிள் ப்ராஜெக்டை நாங்க சாதிக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி சாதிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வச்சிருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக், கதை என்னுடைய மைண்ட்ல இருக்கு. ப்ராம்ப்டிங் மெத்தட்ல போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள் கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. கதை முழுக்க ஒரு 4-5 மாதமா நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம், அங்க இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குனர்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா இரவு பகல் நாங்க தூங்கியே சில காலம் ஆகுது. நேத்தியும் நாங்க தூங்கல, முந்தா நேத்தி தூங்கல, சாப்பிடல. என்னோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்களுடைய துணையோட இந்த ஒரு 3-4 மாதமா அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்ட்ல ஓட்டி டெய்லியும் நாங்க அந்த கதையோடைய டயலாக ப்ராக்டிஸ் பண்ண இப்போ மைண்ட்ல எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் 3 மணிக்கு ஆரம்பிக்கும் போது பேப்பர் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒரு அவுட்லைன் எழுதிப்பேன். ஒன்லைன் ஆர்டர்னு சொல்லுவோம். ஒரு சீனோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அது போல எழுதிட்டு ப்ராம்ப்டிங் கொடுக்க போறேன். இந்த ப்ராம்ப்டிங்கை லைவ் டப்பிங் போக டைம் கிடையாது. அப்போ டப்புக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, சரி நம்ம ஸ்பாட் மைக் போவோம், பூம் மைக் போட்டு எடுப்போம்ட்டு ஒரு ஐடியால வந்திருக்கோம். பூம் மைக்ல எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்தா என்ன பண்ணலாம், சரி அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட பேசினேன். எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வருது, இப்போ ஆட்டோ போகுது, சில சவுண்ட்ஸ்லாம் இருக்கு, என்ன பண்ண முடியும். சரி அவர் கொஞ்சம் ஐடியா பண்ணார், இதெல்லாம் அதெல்லாம் சொல்ல கொஞ்சம் இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ண முடியும், கொஞ்சம் கட் பண்ணிக்க முடியும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து கேமரா முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்குமே உயிர் நாடி கேமரான்னும் பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல 100/100 கேமரா மட்டும்தான். ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுட்டு அதுக்கு லைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சுட்டு நடிகர்கள் அவங்க அதுக்கு தயாராகி நடிக்க ஒரு ஷாட்டுக்கு ட்ரெடிஷ்னல் சினிமால நம்ம ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஹவ் வி டூ லைக் 2 to 3 scenes a day. ஒரு 3 சீன் 4 சீன் அதிகபட்சமா பண்ண முடியுதுன்னா, ஏன்னா ஃப்ரேமிங் அந்த டைமிங் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும். ஒரு லைட்டை வைக்கிறீங்க, லைட்டை மாத்தணும், கேமரா இங்கிருந்து அங்க திருப்பணும். அப்போ என்ன மாதிரி கேமரா போகலாம், நான் ட்ரெடிஷ்னலா போகக்கூடிய கேமரா, அது சில கேமரா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னுமே ஒரு 3 பாடி 4 பாடி எடுத்துக்கலாம். அங்க போயிட்டு நமக்கு எது ஃபீசிபிளோ, இது யாருமே பண்ணதில்லை, நாங்களும் அது பண்ணதில்லை. நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. கின்னஸ் உலக சாதனைக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு. ஆனா எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போனேன். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு. நீங்க பண்ணலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க சொல்றது, பண்ணலாம்னாங்க. ஸோ அவங்க கிட்ட நாங்க கேட்கும்போது எங்கிட்ட தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க, என்ன செய்ய போறீங்க, இது எப்படி இருக்க போகுது. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். 48 hours பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன், இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது. அதை பார்த்து அவங்க எடுத்துட்டு போய், அவங்க இருக்கிறது நார்த் இந்தியாவில், டெல்லியில நினைக்கிறேன். அதை அங்க இருக்கக்கூடிய சினிமா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவங்க பேசுறாங்க. பேசி எப்படி இது சாத்தியமா, இவர் சொல்றதுலாம் சாத்தியமான்ட்டு. ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கும் பொழுது எனி டைப் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கம்பெனி, எனி ஸ்போர்ட்ஸ், எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஒரு சாதனை அப்படின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் யார் அதுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான். அப்போ இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி, நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க. செக் பண்ணிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க. நீங்க சொன்னது கரெக்ட், சாத்தியப்படும், நீங்க பண்ணுவீங்களா இல்லை அது பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, பட் நீங்க சொல்ற மெத்தட்ல பண்ணா நீங்க முடிச்சீங்கன்னா நான் சர்டிபிகேட் தரேன். இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம். 48 மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க, ஆன் தி வேல இருக்காங்க, நைட் ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுற அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்க கூடயே நாங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க கவனிச்சுப்போம். 2 பேர் வராங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு 3 மணி. அந்த 3 மணின்னும் பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷன்ல ஆரம்பிப்பேன். ஷூட் அப்படியே இந்த ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணிருக்கோம், ஷூட்லயே மொத்த யூனிட்டையும் வர வைக்கிறேன். எடிட்ல இருந்து, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இருந்து, மியூசிக் டைரக்டர்ல இருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட் நாங்க பண்ண போற ஒரு வில்லால பண்றோம். அதுக்கு பக்கத்துலயே ஒரு வில்லா, ஆப்போசிட்ல, அதாவது அப்படி நடந்து போற டிஸ்டன்ஸ்ல ஒரு வில்லா. அந்த வில்லா காலியா இருக்கு. அந்த வில்லாவுடைய கீயும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க. ஸோ
என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம், இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட விட்டுட்டு போனாதான் எனக்கும் நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். மறுபடியும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. இது சாத்தியமா என்ன கேட்டீங்கன்னா சாத்தியம். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், சாத்தியம். முயற்சி செய்யறோம், இறைவன் அருள் இருக்கு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.